மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இருக்கிற பொறுப்பில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்கிற பெரிய நம்பிக்கை துரோகம். இவங்க 7 ஜென்மத்துக்கும் பிள்ளைங்கள சொல்லக்கூடாது. அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கால் ஊன கூட ஒரு கால்வாசி இடம் கிடைக்காது. மக்களுடைய தீர்ப்பு மக்களுடைய சார்பாக நான் சொல்கிறேன். எந்த கட்சி தவறு நம்பிக்கை துரோகம் மட்டுக்கும் நாட்டுக்கு யாருக்கும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு சூடு சொரணம் கொஞ்சம் கூட கிடையாது, மானம் கூட கிடையாது. நான்லாம் 77லேருந்து ஹெச்வி அண்டே எங்களுக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க சொன்னால் கூட நான் டீ சாப்பிட மாட்டேன். தலைவர் காலத்தில் அப்போ அன்றைக்கி எலெக்ஷன் பீரியடில் அவரே கேட்குறாரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் தலைவர் தான் தலைவருக்கு எடுத்து யாரும் கிடையாது. ஒரு தாய் வயிற்றுல சனிச்சிட்டு பக்கத்து வீட்டு தாய் வயிற்றுல பிறந்துட்டேன் அப்படிங்கிற சொல்கிற ஒரு கேவலமான ஈனப்பிறவி மாதிரி இருக்குது எனக்கு. என்னென்னா கிட்டத்தட்ட அந்த 3 லேடிஸுங்களை நான் பார்த்தேன். நீங்கள் எங்கே இருந்தீங்க? எங்கள் அம்மா, எங்கள் தெய்வம், அம்மா நீங்கள் தான் எங்கள் வாழ்வு, அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா புகழ் பாடிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி துவண்டு போயிருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசி யாரும் சோர்ந்து போகாதீங்க, அம்மா ஆட்சி மீண்டும் மலரும், அம்மா கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் சொல்ல துப்பு இல்லாமல் மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் நாங்கள் போய் விசுவாசமாக போய் ராஜினாமா செய்கிறோன்னு சொல்கிறீங்களே, வெக்கமால உங்களுக்கெல்லாம்? துரோகம்னா ரொம்ப கட்சி துரோகம். கட்சிக்கு ரொம்ப விசுவாசத்தே கிடையாது. பயங்கரமான துரோகிங்க. நாங்களாம் காலங்காலமாக இன்றைக்கி வரைக்கும் ஒரே அணியில் தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி துரோகிங்களாம் கட்சிக்காண்டி பதவிக்காண்டி ஆசைப்பட்டு இருக்கிறோனுங்க. எல்லாம் வேஸ்ட்டு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பதவிக்கு பணத்துக்கு தான் அவங்களாம் மாறி இருக்கிறாங்க. உண்மையான உணர்வு கொண்டவங்க நம்ம அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னா யாருமே மாற மாட்டாங்க. அவங்களுக்கு பதவி தேவை, பணம் தேவை, இதுதான் அவங்களுக்கு முக்கியமான தாவி இருக்கிறாங்க. அந்தந்த தொகுதி மக்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திருப்பி போய் விசிலுக்கு ஓட்டு கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க. இது என்ன செய்யணும்னா கட்சி தாவல் சட்டப்படி இவங்களுக்கு 10 வருஷத்துக்கு எம்எல்ஏ நிற்கிறதுக்கு தடை விதிக்கணும். இது சபாநாயகர் தாவேக சபாநாயகராக செயல்படுறார், தமிழ்நாடு சபாநாயகராக செயல்படல. அதனால் இந்த 4 பேருமே 10 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு அவன் நிப்பாட்டணும். அவங்கள ஓட்டு போட்ட மக்கள் இரட்டலைக்கு தான் போட்டார்களே கண்டு இவர்கள் தனிப்பட்ட முறைக்கு போடவில்லை. அது யாரால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம், அவரால் உருவாக்கப்பட்ட சின்னம் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து நாமத்தை மக்கள் மண்ணுலக மனித உலகம் வரை மறக்க முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு சிம்பலை மறக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த சூழ்ச்சியின் காரணம் எங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்களாக நினைக்கிறோம். வஞ்சகத்தின் சூழ்ச்சியால் சிக்கி கொண்டிருப்பவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் நாங்கள் தாய் எழுந்த கன்றுகளைப் போல இருக்கிறோமே தவிர எங்கள் தாய் கழகம் தலைமை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் நாங்கள் என்றும் அணிவகுத்து நிற்போம். அது ஒரு பச்சைவந்தித்தனம் தான் சொல்ல முடியும். மனுஷனுங்களை சேர்க்கல. அதாவது ரெட்டலைன்னு ஜெயிச்சுட்டு அந்த ரெட்டலையை காப்பாற்றுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா அப்போ வேறு மாதிரி சொல்லக்கூடாது. தவறான செயல். அவங்க கட்சிக்காக அவங்க உழைக்கலை, அவங்க பதவி சுகம் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக அந்த பக்கம் போயிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறோம்னு புரியாமையே ஓட்டை போட்டு இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ஒரு தலைவன் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த தகுதி இல்லாத தலைவன்கிட்ட போய் இந்த 4 பேர் சேர்ந்து குட்டிச்சவர் போனாங்களே, இவங்களுக்கு தலைவருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆன்மாவும் மன்னிக்கவே மன்னிக்காது. சொல்லியிருப்பார், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்.